Hello all. Today we are going to see one different type of dynamic chart. ஸோ இதில் என்ன இருக்குன்னா வந்து 2013ல இருந்து நம்மளுடைய சேல்ஸ் ஃபிகர் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு, ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர் எவ்வளவு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கரண்ட்ல இருக்கிற ஒரு டெமோ ஸ்டேட்டஸ். ஸோ இதில் இந்த சார்ட்ல என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது ஒரு டைனமிக் சார்ட். ஸோ இப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை, நான் வெறும் சேல்ஸ் மட்டும் பார்க்குறேன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா வெறும் சேல்ஸ் மட்டும் என்னுடைய இயர் ஓவர் இயர் என்னுடைய சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும்னா ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ என்னுடைய கஸ்டமர் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்கிறத வந்து நம்ம வந்து ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமரை கிளிக் பண்ணோன்னா எவ்வளோ கஸ்டமர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க போற கிராஃப். ஒரு டைனமிக் சார்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ சேம் ப்ராசஸ். ஸோ இப்போ என்னன்னா வந்து இதுலயும் வந்து ஒரு 2-3 சின்ன சின்ன ட்ரிக்கி பண்ணோம்னா மட்டும்தான் வந்து நம்ம டைனமிக் சார்ட் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ delete 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 delete. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து delete பண்ணிட்டோம். delete ஸோ இதையும் வந்து நம்ம வந்து delete பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செக் பாக்ஸ் பண்ண போறோம். செக் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணணும். ஸோ செக் பாக்ஸ் பண்றதுக்கு நம்ம இங்க டெவலப்பர் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்சர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பாக்ஸ் ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஒரு கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம ஒரு செக் பாக்ஸ் இங்க வந்து போட்டுடலாம். ஸோ இந்த செக் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ நேம் என்னன்னா வந்து இப்போ வந்து சேல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸோட நேம் சேல்ஸ். ஸோ அதே போல நம்ம வந்து ரெண்டாவது செக் பாக்ஸ். ஸோ ரெண்டாவது செக் பாக்ஸ் இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதோட நேம் வந்து ப்ராஃபிட்ஸ். ஸோ ப்ராஃபிட்ஸ் அடுத்த செக் பாக்ஸ். ஸோ இதோட நேம் என்னன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 செக் பாக்ஸ் போட்டோம். ஸோ இப்போ வந்து செக் பாக்ஸ் கண்ட்ரோல் நம்ம வந்து கொடுக்கணும். செக் பாக்ஸ் கண்ட்ரோல் எப்படி கொடுக்கறதுன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல். இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா செல் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த வந்து நம்ம வந்து C11 ஃபர்ஸ்ட் இந்த செல்லை வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து D11 வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து செக் பாக்ஸ் இங்க வந்து நம்ம வந்து F11 அப்படிங்கிறத வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இதுல என்ன பண்றோம்னா ஸோ இந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்றப்போ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. ஸோ வந்து செக் பாக்ஸ் எதுக்காகனா செக் பாக்ஸை கிளிக் பண்றப்போ வந்து ட்ரூ, செக் பாக்ஸ் கிளிக் பண்ணலைன்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸல் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட். ஸோ இப்போ எனக்கு இங்க வந்து வேல்யூ வரணும். ஸோ இந்த வேல்யூ வரணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா வந்து if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். if ஸோ என்னுடைய C11ல நம்ம வந்து இதை மட்டும் பிளாக் பண்ணிடலாம்.
ஸோ வந்து நம்ம வந்து C11ல நம்ம வந்து 11 மட்டும் பிளாக் பண்ணிட்டோம், கமா. ஸோ வேல்யூ ட்ரூ, அதாவது ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு இந்த வேல்யூ கொண்டு வரணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸா இருக்கு, அதனால வந்து நம்ம கிட்ட எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதே போல சேம் ஈக்குவல் டு இஃப், ஸோ இந்த இடத்துல 11 மட்டும் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டு, கமா this value, கமா அப்படி இல்லைன்னா நம்ம multiplicable, right. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டைரெக்டாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய வேல்யூ வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ சேஞ்சஸ் என்னங்கிறத பாருங்க. ஸோ என்னுடைய, அதாவது நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா வந்து இஃப் C11, ஏன்னா நம்ம இங்கே எதுவும் ஏன்னா C11 வந்து ட்ரூவா ஃபால்ஸா, இன்கேஸ் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த வேல்யூ கொண்டு வந்துடணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு அங்கே எந்த வேல்யூ தேவையில்லை. ஸோ அங்கே வந்து எந்த வேல்யூ இல்லைங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு, இன்சர்ட்ல போயிட்டு நம்ம காலம் சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய டேட்டா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா போயிட்டு, ஏன்னா நமக்கு வந்து இயர் இங்கே வரணும் இல்லையா, இயர் வந்தால் தான் நமக்கு வந்து எந்த இயரில் எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரை கொண்டு வந்துடலாம். ஸோ இயர் வந்துருச்சு. இப்போ நம்ம 3 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேட்டா எப்படி இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார் சார்ட் மாதிரி இருக்கு. ஆனால் வந்து நமக்கு வந்து எப்படி வரணும்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அன்அலைன்மெண்டா நம்மளால இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய நம்பர் ஆஃப் கஸ்டமர் வந்து என்ன பண்ண போறோம்னா செகண்டரி ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்டரி ஆக்சிஸ் மூவ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த ஆக்சிஸ், அதாவது இது ஒரு ஆக்சிஸ். ஸோ செகண்டரி ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ மூவ் பண்ணிட்டு நம்மளுடைய சார்ட் டைப்பை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் சார்ட் டைப் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய கிளஸ்டர்டு காலம் லைன், ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து நம்ம வந்து லைன் செட்டாக மாற்றிட்டோம். ஆனால் வந்து இதுவுமே வந்து நமக்கு வந்து ஓவர்லாப் இல்லாமல் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணோம்னா ஓவர்லாப் பண்ணிடணும். ஓவர்லாப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் மட்டும் வேண்டாம்னா நமக்கு எப்படி இருக்கு. ஸோ வெறும் சேல்ஸ் மட்டும் வேணும்னா நமக்கு வெறும் சேல்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர் தேவையில்லை. ஸோ வெரி நைஸ் சார்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ், ஸோ சேல்ஸ் performance since 2013. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இந்த காஸ்மெட்டிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஐடியா வந்து இதுதான், அதாவது ஒரு டைனமிக் சார்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு செக் பாக்ஸ் பண்ணோம், அந்த செக் பாக்ஸை வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணிட்டு இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த வேல்யூ கொண்டு வரணுமா வேண்டாமாங்கிறத கொண்டு கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டைனமிக் சார்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ வெரி கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறப்போ சும்மா நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஐ மீன் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதே போல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நம்ம என்ன டேட்டா சொல்கிறோங்கிறதையும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.